ஆமே. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென் ஆண்டவரே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி நடத்துகிறவர். கர்த்தர் நல்லவர், கிருபையாய் காத்து வருகிறார். போன சாட்டர்டேயா ஃப்ரைடே செய்தியில தான் சொன்னேன் நினைக்கிறேன். அதாவது எல்லா நன்மைகளும் சூழ்ந்திருக்கும் போது நம்ம ஜீவனோடு இருக்கிறத நம்ம ரொம்ப பெருசா நினைக்க மாட்டோம். ஆனா ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நம்ம உயிரோடு இருக்கிறதே நமக்கு. யோசேப்பின் செய்தியை சகோதரர்கள் எகிப்திலிருந்து வந்து சொல்லும் போது, உம்முடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்துக்கு அதிபதியா இருக்கிறான் சொல்லும் போது உடனே யாக்கோபு, அவன் அதிபதியா இருக்கிறானா? அப்படி கேட்கல, அவன் உயிரோடு இருக்கிறான்ல, அது போதும். ஹல்லேலூயா. ஆமென். நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை. அப்படிதான் சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபை என்பது பங்களா வாங்குவதற்கான கிருபையா இருக்காது. இந்த தீபத்தை அணையாம காப்பதற்காக அது ரொம்ப பெருசு. சங்கீதம் 118 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அப்ப ஏன் தண்டனை கேட்கலாம்? அடுத்த வார்த்தை, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். இன்னைக்கு இந்த கர்த்தரனை வெகுவாய் தண்டித்தும் உயிரை மட்டும் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதான் இப்படி ஒரு நிலையில கர்த்தர் உங்களை நடத்துறார்னா, நாளை கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் விவரிப்பதற்காக கர்த்தர் உங்களை சாட்சியாய் அடையாளமாய் நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நேரம் அதிகம் போய்விட்டது. ஆமென். ஒரு வார்த்தை கடந்த ஒரு வாரமாக பரிசுத்த ஆவியானவர் நினைவில் கொண்டு வந்தார். நன்றாய் பழகின தெரிந்த வார்த்தை. 65வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கலிகூர பண்ணுகிறீர். அப்படியே கண்களை மூடி, கர்த்தாவே எங்க கூட பேசுங்க, நீர் எங்களை அறிவீர், எங்களுக்கு என்ன வார்த்தை வேணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த செய்தியில எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. காலையையும் மாலையையும் சொல்லுனா சத்தம் போட்டு சொல்லணும். சொல்லுங்க. ஆமே. நமக்கு தெரிஞ்ச மாலைனா என்ன? என்ன ஒரு வெளிப்பாடு! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாயங்காலத்தில் என்ன உண்டாகும்? நமக்கு தெரிஞ்சது சங்கீதம் 30:5. நீங்க எல்லாம் டீட்டெயிலா பேச வைக்கிறீங்க. அடுத்த லைனுக்கு சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தா, ஆமே, சாயங்காலத்திலே அழுகை தங்கும். இதுதான் கேட்டேன். நீங்க இதை சொல்லுவீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச மாலை என்னன்னு கேட்டா சாயங்காலம். ஹல்லேலூயா. நல்லது, சாயங்காலம் வரும். இதான் கணக்கு, உலக கணக்கு. உலகத்தில் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு டீம் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது மனிதன் அதிகமாக அழுகிற டைம் எதுன்னு ஆவரேஜ் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈவினிங் 7 to 9. எல்லா டைமும் அழுறவங்க உண்டு. நம்ம சாயங்காலம் கரெக்டாக 7 மணி எப்போ அழுவும் அப்படி இல்லை. ஆனால் அதிகமாக ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தா அந்த நேரம் மனிதன் துக்கப்படுகிற நேரமாக இருக்கிறதா. நம்ம இப்போ சொல்றது, ஜெர்மனியில் உள்ளவங்க
ரிசர்ச் பண்ணி சொன்னதே இல்லை, பைபிள் சொல்லுகிறது. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். நம் தேவனால் நம்முடைய வாழ்க்கையில களிப்பு உண்டாக்க அவர் விடியற் காலம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் நினைச்சிட்டார்னா விடியற் காலத்தில் உண்டாகும் களிப்ப இந்த மாலையிலேயே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, காலையையும் மாலையையும் களிகூர பண்ணுகிறேன். மாலை என்றாலே மனிதன் அதிகமாய் சோர்ந்து போகிற, தளர்ந்து வருகிற நேரம். காலையில் ஆபீஸுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது உற்சாகத்தோடு போவாங்க, ஈவினிங் வரும்போது பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் டயர்ட் ஆகிற டைம் மாலை. மாலை என்றாலே வெளிச்சம் மறையும், இருள் வெளிப்படும். இதான் மாலை. காலையில் இருக்கிற உற்சாகம் மாலையில் இருக்காது, காலையில் இருக்கிற பலம் மாலையில் இருக்காது. காலையில் இருக்கிற வேகம் மாலையில் இருக்காது. அநேகர் டிராவல் பண்ணும்போது காலை நேரத்தை தெரிந்து கொள்வதன் காரணம் என்னன்னா, சீக்கிரம் போயிடலாம். ஈவினிங்னாலே லேட் ஆகும், ஈவினிங்னாலே லேட் ஆயிரும். மாலை மாலை என்கிற அந்த ஒரு நேரம் அல்ல, மாலை என்கிற சூழ்நிலை. அதை தான் உங்க மத்தியில நான் பேச விரும்புகிறேன். அப்போ காலையில நல்ல உற்சாகத்தோடு எழும்பி எல்லாம் செஞ்சுட்டு அதே உற்சாகம் மாலையில் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதனாலதான் அந்த எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கறவங்களுக்கு நிறைய காசு திருப்பி கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்க இல்லாத பலத்தை எடுத்து செய்யணும். காலையில் நார்மலாக வேலை பார்க்குறவங்களுக்கு நார்மல் சேலரி, ஏன்னா அவங்களுக்கு அந்த உற்சாகம் இருக்கும், அந்த பலன் இருக்கும், அந்த வேகம் இருக்கும். டைம் முடிஞ்சிட்டு 5 மணிக்கு வேலை முடிஞ்சிட்டு இன்னும் 2 மணிக்கு கூட, அப்போ என்ன தருவீங்க? நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறோம். அவன் இல்லாத பலத்தை எடுத்து நாம டயர்ட் ஆகும், நமக்கு டயர்ட் ஆகும். இந்த சோர்ந்து போகும்போது தான் நம்முடைய பல நேரத்தில் புலம்பலும், அதாவது சோர்ந்து போகும்போது எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு சலிப்பு வரும். ஒரு சலிப்பு, எதுக்கு உழைச்சி, எதுக்கு சம்பாதிச்சு, எதுக்கு படிச்சு, எதுக்கு வாழ்ந்து, எதுக்கு சாப்பிட்டு, அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எலியா சோர்ந்து படுத்திருக்கும் போதும் வச்சு அப்பம் வைக்கும் போது எதுக்கு அப்பம் சொன்னாரா? இல்லை, எதுக்கு வாழ்க்கைன்னு சொன்னார். அப்பம் பார்த்தோன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இறைச்சி இல்லையா இன்னைக்கு, ஏன்னா கொண்டு வந்தது யாரு? தூதன். அது சரி, நீங்க இன்னும் காகத்திலே இருக்கிறீங்க. ஆனா நம்ம ஆண்டவர் யார் என்பதை தேவ பிள்ளைகள் அறியணும். ஏசாயா 40:28 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். 28 பூமியின் கடையாந்தரங்களை, அதான் வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சோர்ந்து போறதுனால நிறைய டைம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்றோம் தெரியுமா? அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? 90% ரீசன் என்னன்னா, நம்ம டயர்ட் ஆகுறதுனால. எவ்வளவு காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்ற ரீசன் என்ன? நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிறோம். அல்லது எல்லா விதத்தில், மனதளவுல, சரீர நிலையில, ஆவி நிலையில, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமென். காலையில் வெளியே போகும்போது ஒரு லிஸ்ட் கொடுத்து விட்டுருப்பாங்க, இதை எதை வாங்கிட்டு வாங்கன்னு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையில் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, ஐயோ இது மிஸ் ஆயிட்டு. அப்படியா? சரி, இன்னைக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? நாளைக்கு பார்த்துக்கலாம். ரீசன் என்னன்னா, டயர்ட் ஆயிட்டோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை.
சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதே கிடையாதா? அவர் மாலையும் கழிகூற பண்ணுகிறவர், எந்த சூழ்நிலையும் மாற்றுகிறவர் என்பதை நீ கேட்டதே கிடையாதா அப்படின்னு கேட்கிறார். சபையை இன்னைக்கு ஆண்டவர் அதான் கேட்கிறார், ஹே, நான் இதை இப்படி இப்படி செய்வேன், நீ கேட்டதே கிடையாதா? நிறைய கேட்க வச்சிருக்கிறார், நிறைய அறிந்து கொள்ள வைத்திருக்கிறார். எதற்கு எதற்கு எதற்கு? இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, உனக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த ஒரு கேள்வியில தான் என்ன ஆண்டவர் பிடிச்சு நிறுத்தினார். ஆண்டவர் கேட்கிறார், இப்படி இப்படி நான் செய்வேன், நீ கேட்டதே கிடையாதப்பா. என்ன சொல்ல அவர்கிட்ட? நீ கேட்டதே கிடையாதா? இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன்ல டிராவல் பண்றீங்கல்ல, இதுல கர்த்தரால் கழிகூற பண்ண முடியும்னு, இதுக்கு முன்னாடி இதே போல அது இதை விட மோசமா நடந்தவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை கேட்டதே கிடையாதா? இதை நீ கேட்டதில்லையோ? அவர் சோர்ந்து போக மாட்டார், அவர் இளைப்படைய மாட்டார் என்பதை நீ கேட்டதே கிடையாதா? பூமியின் கடையாந்திரத்தை அவர் சிருஷ்டித்தார் என்கிற செய்தியையும் நீ கேட்டதே கிடையாதா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததை கர்த்தர் தான் படைத்தார் என்பதை நீ கேட்டதே கிடையாதா? சரீரம் செத்த நிலையில் இருந்த ஆபிரகாம் சாராளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்த சந்ததியை கொடுத்ததை நீ கேட்டதே கிடையாதா? பஞ்ச காலத்துல விதை விதைத்த ஈசாக்குக்கு கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்ததை நீ கேட்டதே கிடையாதா? 20 வருட பகையை சுமந்து வந்த ஏசாவை யாக்கோபோடு ஒப்புரவாக வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? விலங்கிடப்பட்டு சிறையாக விற்கப்பட்ட யோசேப்பை அதே இடத்துல அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தி வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? குடும்பத்தாரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட தாவீதை ஆடுகள் மத்தியில் இருந்து எடுத்து அரியணையில உட்கார வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? போக்கு வரவும் அறியாதவன் என்று புலம்பின சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து உலகத்தில் இவனை போல ஒரு ஞானி இல்லை என்று எல்லாராலும் சொல்ல வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்று மகப்படாமல் தளர்ந்து வந்த பேதுருவை அதே இடத்தில் அழைத்து கொண்டு போய் 2 படகு நிறைய மீன்களை அள்ளி எடுக்க வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? நீ கேட்டதே கிடையாதா? டொமிஷியனால மரண தண்டனை விதிக்கப்பட்டு பத்மு தீவில் தூக்கி போடப்பட்ட யோவானை வைத்து பிசாசுக்கு முடிவு எழுதினதை நீ கேட்டதே கிடையாதா? இதை நீ கேட்டதில்லையோ? இது உனக்கு தெரியாதா? நிறைய கேட்டிருக்கிற ஆண்டவரே, கைகளை உயர்த்தி நான் கேட்டிருக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. நான் கேட்டிருக்கிறேன்ப்பா, நான் கேட்டிருக்கிறேன்ல, உன்னை காண பண்ணுவேன். அவர் காலையையும் அவர் மாலையையும், oh Jesus, 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 நான் கேட்டிருக்கிறேன். உலர்ந்த எலும்பு சேனையா நின்னதை கேட்டிருக்கிறேன். இக்கரையிலும் அக்கரையிலும் விருட்சங்களை கேட்டிருக்கிறேன். நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைய கேட்க வைக்கிறார். அவர் செய்யும் போது இதுதான் சொல்ல, கேட்டல நீ? ஆமா, பாரு கேட்டல, கேட்டு ஆண்டவரே, கேட்டுட்டே இருக்கிற. இது அறியும், தெரியும். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர், இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமா இருந்தவர், இருக்கிறவர். அதான் இருந்தவரும் இருக்கிறவரும். அப்ப இப்ப இருக்கிறார், அன்னைக்கு இருந்தார். இந்த கேப்ல தான் அவர் இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தார்னா, எல்லாவற்றையும் வெறுமையாக்கி
அதாவது எபிரேயர் 2 இருக்கிறது, எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. நான் எப்படியோ அப்படி இறங்கி வந்தார். அப்படி எவ்விதத்திலும் நான் என்னை வைத்து தான் பார்ப்பேன். இவன் 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 இப்படிதான், இவன் இவ்வளவுதான், இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் தான். இயேசுவை கொண்டாடணும். ஆமென். இயேசுவை கொண்டாடணும். He is my Lord, He is my shepherd, He is my master, He is my friend, He is my brother. இயேசுவை கொண்டாடணும். எவ்விதத்திலும் எவ்விதத்திலும். ஆமென். அவர் வாராரு. அப்படி வந்தப்போ அவருக்கு தூக்கம் வந்துச்சு, நமக்கு தெரியும். அவருக்கு தாகம் எடுத்தது தெரியும், பசி வந்துச்சு. சீஷர்கள் ஆகாரம் வாங்க போறாங்க. ஏன்னா எவ்விதத்திலும் நம்மை போல அவர் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் தனித்திருக்கும்படிக்கு அந்திரேயா, சீமோன் என்பவர் பீட்டருடைய வீட்டுக்கு, பேதுருவின் வீட்டுக்கு போறார். ஏன்னா ஊழியெல்லாம் முடிச்சு ரெஸ்ட் எடுக்க போறார். அங்கே பேதுருவின் மாமி வியாதியா இருக்கிறான். கர்த்தர் தூக்கி விடுறாங்க. அவள் பணிவிடை செய்கிறாள். இனி அடுத்த நாள் திருப்பி ஊழியத்துக்கு போன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறார். 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அவர் சொஸ்தமாக்கி அவர் அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அவர் டயர்ட்ல இருந்து அவர் சொல்றாரு, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லல. ஆமென். அப்படி இருந்தோம். எதுக்கு? காலையில் ஆகட்டும்பா. பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் அப்படி அவரை பார்த்துருப்பாங்க. ஐயோ ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க அனுப்பி விட்டுருவோம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நம் தேவனை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுகிறவர் அல்ல. இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த ஒரு வனாந்தரமான இடத்துக்கு, யார் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்கணும், அப்படி போறாரு. 11வது வசனத்துல ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே, அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு. இதுதாங்க ஆண்டவர். ஆமென். ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை. ஆமென். அப்போ இதுல ஒரு காரியத்தை இந்த வசனம் டச் பண்ணனால சொல்றேன். கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு கிரியை செய்யறதுக்கு என்னுடைய விருப்பம் உண்டு. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை. சரி வந்துட்டல, தொட்டு விடுங்க, அப்படிலாம் தொட மாட்டார். என்னை ரட்சிக்கிற காரியமாகட்டும், என்னை அபிஷேகிக்கிற காரியமாகட்டும், என்னை தேவனுடைய தொடுதலை நான் உணர்கிற காரியம் மட்டும் என்னுடைய விருப்பம் இருக்கணும். என் விருப்பம் இல்லாம என்னை தொட மாட்டார். 3 நாள் மீட்டிங் அட்டன் பண்ணா ஏதோ நடக்குன்னா வந்துச்சு. நான் விரும்புறேனா? பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நான் அதை விரும்பணும். நான் அதை விரும்பணும்னு அந்த பாவத்தை நான் முதல்ல வெறுக்கணும். அப்படின்னா தொடுவார். சொஸ்தமடைய. அதனாலதான் காயினை ஆண்டு சொல்ற, பாவம் வாசப்படியில படுத்திருக்கு, நீ சர்ச்சைக்கு வந்துட்ட, மீட்டிங் முடிச்சு போய் திருப்பியும் செய்யணுங்கிற மனநிலைமையில தான் வந்திருக்கிற. அங்க தொடவே இல்லையே காயினை கர்த்தர்.
நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆமென். கடந்த நாள் ஒரு சகோதரன் போன் பண்ணி, என்னால பாவத்தை விட்டவே முடியல. எதுல அதிகமா பாவம் பண்றீங்க? மொபைல. அப்ப நான் சொன்னது, மொபைல கொஞ்ச நாள் வேண்டாம், வச்சிருங்க. சரி 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 வச்சாச்சு. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணி, என்னால விடவே முடியல. மொபைல கீழே வச்சிங்களா? அதுதான் முடியல. இதுல தொட்டா ஷாக் அடிக்கும் தெரியும், தெரிஞ்சிட்டு தொட்டுட்டு எனக்கு விடுதலை தாரும், விடுதலை தாரும், விடுதலை தாரும். நான் உண்மையில விரும்பினா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை நேசித்தாங்க, எகிப்தின் வேதனையை தான் வெறுத்தாங்க. ஆண்டவரே, இந்த எகிப்திலிருந்து எங்களை நல்லா இருக்கும்போது, அதாவது அநேகருக்கு எப்போ விடுதலை வேணும்னா அந்த பாவத்தின் விளைவுகள் வரும் தெரியுமா, அப்பதான் அது வேண்டானே சொல்லுவாங்க. அந்த பாவத்தின் சம்பளம் வரும் தெரியுமா, நெருக்கி வரும்போது எப்படியாவது என்ன காப்பாத்திருங்க. காப்பாத்துனா இல்ல, நஷ்டம் என்றும் குப்பை என்றும் சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை அவன் தெரியும், பார்க்கிறார், இவனுக்கு ஒரு விடுதலை வேணும், அவன் விரும்புறான். எப்பவுமே தேவ சமூகத்தில் விருப்பத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஆராதனை வேளையில என்னை தொட்டுருங்கப்பா, என் கூட பேசிருங்கப்பா, என்னை ஒரு வாட்டி பார்த்துருங்கப்பா. நீங்க இந்த விருப்பத்தோடு இருந்தா தெய்வீக இடைபடுதலை அனுபவிக்காம ஆலயத்தில இருந்து கர்த்தர் உங்களை கொண்டு போகவே மாட்டார். எப்பவுமே சர்ச்சில் இருக்கும்போது மட்டும் இல்ல, நீங்க பைபிள் படிக்கும் போது, அப்பா அப்பா அந்த அதிசயத்தை என்ன காட்டிருங்கப்பா, பைபிள் படிக்கிறப்பா கொஞ்ச நேரம். அந்த விருப்பம், கர்த்தர் விருப்பத்தை பார்க்கிறார். அவர் உன் மன விருப்பத்தின்படி, அவ மன விருப்பம் எதை விரும்புது, கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அவர் ரெஸ்ட் எடுக்க போற நேரத்தில் கூட வந்தவங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லல. அந்த தேவன் இன்னைக்கு எல்லா வல்லமையும் உடையவராய் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் வாழ்க்கையில ஒரு காலை ஆகட்டும் என்று நான் காத்திருக்க மாட்டேன், மாலையில உன்னை கலிகூற பண்ண என்னால முடியும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த ஜனங்கள் வருகிறார்கள். மத்தேயு சுவிசேஷத்திலும் அந்த சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்திலே வாசியுங்கள். அவர்கள் அந்தபடியே 14வது அதிகாரம் 15வது வசனம். 14, 15. மத்தேயு 14, 15 இல்லையா? சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இந்த வார்த்தை கவனிங்க, இது வனாந்தரமான இடம். அடுத்த வார்த்தை, நேரமும் ஆயிற்று. யார்கிட்ட சொல்றாங்க? யார்கிட்ட சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்க. இயேசுட்ட என்ன சொல்றாங்க? அடுத்த வார்த்தை, இயேசுட்ட என்ன சொல்றாங்க? டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிக்கூடாதா? நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப டைம் சொல்றோம். ஆண்டவரே, பிள்ளைக்கு 25 வயசு ஆகுது. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? வனாந்தரமான இடம், நேரமும். ஆண்டவர்கிட்ட டைம் சொல்றோமா? நம்ம பிள்ளை 30 வயசு ஆகுது, படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆகுது. மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்கு, வெகு நேரம் ஆயிற்று. ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 6:35 சொல்லப்பட்டிருக்கிறது, வெகு நேரம் ஆயிற்று. அதாவது ரொம்ப டைம் ஆயிட்டாண்டவர், ரொம்ப நாளாச்சு. தேவன் யாரு? காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். நம்முடைய ஜெபத்துல பல நேரத்தில் நம்ம இது சொல்ல ரீசன் என்ன தெரியுமா? இந்த சாயங்காலம் தான். காலையில இவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இயேசு மட்டும்தான் தெரியுது. மாலை ஆகும்போது இவர்களுக்கு இருக்கிற இடம் தெரியுது, சூழ்நிலை தெரியுது, எல்லாமே தெரியுது. யாரை மட்டும் தெரியல? இயேசுவை தெரியல.
இதுதான் சாயங்காலம், இதுதான் மாலை. என்னுடைய மாலை என்பது என்ன தெரியுமா? ஈவினிங் 5 மணி இல்லை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். எனக்கு இயேசுவை தவிர என் பிரச்சனை, என் பலவீனம், என் சூழ்நிலை இதெல்லாம் தெரியுதுன்னா அது என்னுடைய மாலை. இயேசு இருந்த ஒரே வீட்டில், இயேசு இருந்த வீட்டில் 2 ஸ்திரீகள் இருந்தாங்க ஒரே டைம்ல. ஆனா ஒருவளுக்கு அது சாயங்காலமாக இருந்தது, இன்னொருவளுக்கு அது விடியற்காலமாக இருந்தது. யாருக்கு சாயங்காலமாக இருந்தது? மார்த்தாளுக்கு. ஏன்னா அநேக காரியத்தை குறித்து கவலை. மரியாளுக்கு அது விடியற்காலம். ஏன்னா தேவையானது இயேசு இருக்கிறார்ல. எனக்கு இயேசுவை தெரியலன்னா நான் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் சூழ்நிலை, என் நிலைமை. சீஷர்களுக்கு சாயங்காலமான போது இதை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம டைம் சொல்றோம். நம் தேவன் யாருன்னு நம்ம நிறைய பாடுவோம். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே. அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்றோம்? டைம் ஆயிட்டு. இன்னும் அட்வான்ஸா வந்து வெகு நேரம் ஆயிட்டு. இது சொல்றது யார்? ஜனங்களா சீஷர்களா? ஆண்டவர் பார்க்குற ஒன்று நான் கிட்ட வச்சிருக்கிறது இதை சொல்றதுக்கா? நீ தள்ளி இருக்கும்போது நான் சொல்றதுக்கும் கேட்டுட்டு இருந்தேன். ஒன்று நான் பக்கத்தில் கொண்டு வச்சு என் கூட பேசுறதுக்கு உரிமையை கொடுத்த என்கிட்டயே வந்து டைம் ஆயிட்டு. சீஷர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஜனங்களை அனுப்பிவிடும், தங்களுக்கு போஜனம் பதார்த்தங்களை கொள்ளும்படி. மத்தேயு 14:15 ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு. இப்படி சொன்னதும் இயேசு சொல்றாரு, நீங்களே கொடுங்க. ஆமென். இத கேட்டதும் இவங்க சொல்றாங்க 17வது வசனத்துல, இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. மார்க் 6:37 என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க. ஆண்டவரே, எங்களால முடியுமா ஆண்டவரே? என் கூட இருக்கிற ஒன்னாலேயே முடியாது நீ நினைக்கிற. இன்னைக்கு செய்தி கேட்க வந்த இவங்களுக்கு முடியும், நீ எதை வச்சு நம்புற? ஜனங்களை அனுப்பி விடுங்க. இவ்வளவு நாள் என் கூட இருந்த ஒன்னாலேயே முடியாது நீ நினைக்கிற. அப்ப ஜனங்கள் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவங்களை அனுப்பி விடுங்க. இவங்க நேத்து தானப்பா வந்தாங்க, வந்து 3 நாள் தானப்பா ஆச்சு. நீ 3 வருஷம் என் கூட இருக்கிறியப்பா, ஒன்னாலே முடியாதுன்னு உனக்கு தெரியுது. அப்ப இப்ப வந்தவங்க இவங்களுக்கு முடியும், நீ எதை வச்சு சொல்ற? அப்ப ஜனங்களுக்கு முடியாது, இவர்களுக்கு முடியாது. அப்ப யாருக்கு முடியும்? ஒருத்தர் சொல்ல உங்களுக்கு முடியும். ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா. என்னுடைய மாலை கழிப்பாகணும்னா நான் எனக்கான மார்க்கத்தை, எனக்கான காரியத்தை வேறு எங்கும் தேடக்கூடாது. என்னை இந்த சூழ்நிலையில இருக்க வைத்த என் இயேசுவின் இடத்துல மட்டும்தான், என் இயேசுவின் இடத்துல மட்டும்தான். யோவான் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் he himself knew what he would do. அந்த வார்த்தையை இப்படி ஆண்டவர் எழுதி வைக்க வைத்தார். இந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு நீங்க ஒரு நிலைமையில் இருக்கிறீங்கல்ல, இதுல என்ன செய்யணும்னு சீஷர்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனை. அடிக்கடி சொல்கிற வார்த்தை, யானைக்கு தடி பாரம், எறும்புக்கு அரிசி பாரம். ஆனா இந்த பகல் வேளையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. சிலருக்கு தலையில மட்டும்தான் பாரமா இருக்கும், சிலருக்கு சரீரம் முழுவதும் வலியா இருக்கும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. ஆனா
அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்பி அறிக்கை செய்ய போறீங்க? இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, இன்னைக்கு எந்த டெசிஷன் எடுக்க முடியாத நிலை, என்ன செய்யணும்னு தெரியாத நிலை, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத நிலை, இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாத நிலை, ஆனா நான் நம்புறேன் ஆண்டவரே, காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற தேவனே, இந்த நிலையில என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்போ நீங்க செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? சீஷர்கள்ட்ட ஆண்டவர் சொல்ற, எல்லாரும் உட்கார வைத்தார். எல்லாரையும் உட்காரு. ஏன் உட்காரணும்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று உட்காரு. அந்த வனாந்திரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், புல்லுல உட்கார வைக்கிறாராம். அவர் மேய்ப் பண்ணல, வேற எங்கேயும். அவர் என்னை புல்லுல தான் கொண்டு போய் விடுகிறார். புல்ல தான் உட்கார வைக்கிறார். உட்கார வை. புல்லுங்கிறது மேய்ச்சல். அப்போ எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வேலை என்ன? நீ உட்கார்ந்து மேய்ஞ்சிட்டே இரு. ஆமென். சாயங்காலத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து எப்படி புலம்புறோம்? டைம் ஆயிட்டு, ஆண்டவரே எப்படி கூடும், எப்படி சாத்தியமாகும்? காலையில நம்பினியப்பா, கொஞ்சம் வயசானதும் பழையது போல ஸ்ட்ரென்த் இல்லாததும் ஆண்டவரால முடியாது நினைச்சிட்டியா? ஆமென். இந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கான ரேமா இதுதான். இந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவரே தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, இதை நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியல, இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, இதை எப்படி கொண்டு போக போறேன்னு ஒண்ணுமே தெரியல. இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்த. ஆமென். இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். ஆமென். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு. கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே. ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே. ஆமென். இது ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, ஒரு மோசமான நிலையிலிருந்து இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி, இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேவன் ஜீசஸ் ஏதாகிலும் செக்கமரோ என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி. ஆமென். சர்வஞானியே உம்மையாராதி. ஜீசஸ். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மையாராதி. ஏசாயா 40:26 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? புறப்பட பண்ணினவர் யார்? பேர் பேரா அழைத்தவர் யார்? அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும். அடுத்த வார்த்தையை பாருங்கள், அவைகளில் ஒன்றும்
குறையாமல் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை நிர்ணயித்து சிருஷ்டித்து வரவழைத்து செட் பண்ணும்போது, ஐயோ ஒண்ணு மிஸ் ஆயிட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற 100ல 1 காணாம போகும், 10ல 1 தொலைந்து போகும், 2ல 1 பிரிந்து போகும். ஆனா அவர்கிட்ட இருக்கிறதுல 1 மிஸ் ஆகாது. அதனாலதான் பவுல் சொல்ற, நான் அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். உங்களை கொடுத்துருங்க, உங்க தலைமுறைகளை கொடுத்துருங்க. நம்ம எல்லாம் ரொம்ப செஞ்சு பார்த்து முடியாம இருக்கிறோம். மகன் வாழ்க்கையில மகள் வாழ்க்கையில என்னெல்லாமோ செஞ்சு பார்த்து இன்று இந்த சத்தத்தை கர்த்தர் உங்களை கேட்கும்படி வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி நிறுத்தணும். ஆமென். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு குறித்து, ஆமா, யோசேப்பு முதல்ல அவங்க சகோதரர்கள் கூட ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தான், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா அந்த தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறம் தகப்பன் யோசேப்பை அனுப்பல. ஏன்னா பிரச்சனை ஆயிரும், இவங்க கூட விட்டா எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம ஆயிட்டு அனுப்பல. ஆனா டைம் ஆனதுக்கு அப்புறம் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு தான் அனுப்புறாரு. ஆனா அந்த கேப்லயே யோசேப்ப சகோதரர்கள் நினைச்சது மாதிரி நடத்திட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவருக்கு தெரியும் எப்படி ஹேண்டில். யாக்கோபுக்கு தெரியாததுனால அடைச்சு வச்சுட்டாப்ல. அவருக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும். God is in control. அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதனால நம்ம எல்லாம் வாசல பூட்டி வச்சுட்டு அப்படியே வெளியே விட்டா இதாயிருமோ அதாயிருமோ தெரியல, ஹேண்டில் பண்ண தெரியல. அவர் ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஆமென். ஒரு பக்கம் யாக்கோபு அழுதுட்டே இருக்கிறான், இன்னொரு பக்கம் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். டைம் வர்றது வரை அழுங்க. அந்த அழுகை இன்னொரு பக்கம் பிள்ளை வாழ்க்கையில கிரியை நடந்துட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் ஆமென். என்னை மறந்தது கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாரா ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. என்னுடைய மாலை கழிப்பாகணும்னா நான் அவர் சமூகத்துல உட்கார்ந்துடணும். எல்லாரையும் உட்கார வைட்டான். எல்லாரையும் உட்கார்ந்துட்டு நான் செய்யறத பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஜெபித்து முடிக்க போறேன். என்னுடைய சாயங்காலம், அதாவது என்னால் செயல்பட முடியாத சூழ்நிலை என்பது என் ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. இதை இன்னைக்கு உங்க மனதில், அதனாலதான் ஆண்டு, நீ இது அறியாயோ, நீ இது கேட்டதில்லையோ நினைக்கலாம். ஆண்டவரே இன்னும் கூடி போனா அப்படிதான். நாங்கள் எல்லாருக்குமே அப்படிதான். நாங்கள் பிள்ளைங்க வளரும் போது நம்ம வயசாகும் இல்லை சொல்லுவாங்க. பிள்ளை வளர்ந்துட்டான், பிள்ளை வளர்ந்துட்டான், நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இயாளு இவங்க தளர்ந்துட்டாங்க. ஆமே, நம்மளால முடியாது. என் பொண்ணு என்ற ஒரு கண்டிஷன் என்னன்னா, டாடி நான் வளர்ந்தாலும் நீங்க என்ன தூக்கணும்னு. ஆமென். இப்பவே தூக்க முடியல. நான் எவ்வளவு வளர்ந்தாலும் நீங்க என்ன.
உடனே நம்ம தான் இங்கே பார்ப்பா, உலக தகப்பன்லாம் கீழே விட்டுருவான். ஆனால் அவர் முதிர் வயதிலும் டேடி நீங்கள் தூக்கணும். அவங்களுடைய நமக்கு இந்த கை வந்து போக போக தளரும். மோசேயின் கை உயர்த்தியே வைக்கணும்னு ஆசை, தளரும். இப்படி தளரும் போது தான் நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்னா, வனாந்தரம் ஞாபகம் வரும், பசி ஞாபகம் வரும், நம்ம கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை, எவ்வளவு தேவை, எல்லாமே மைண்டில் ஓடும். 200 கொஞ்சம் எடுத்தா கூட 200 பணத்துக்கு எங்க போய் எங்களால கொடுக்கும். இதான் இந்த சாயங்காலம், இதுதான் மாலை. கர்த்தர் இன்னைக்கு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை. அவரால் காலையை மாத்திரமல்ல மாலையையும் ஆமென். அப்படி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்புறேன், நீரே என் நம்பிக்கையா. சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. ஆமென், ஆமென். அப்படியே எழுந்து நிற்கலாமா? நம்ம செபித்து முடிக்க போகிறோம். அதே பாடலை பாடி செபிப்போம். என் இயலாய்மையில் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். பாடுங்க. என் இயலாய்மையில் செயல்படு, உங்க கரமே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். ஆமென். மலைகளை பெயர்ப்பீரென்றா, என் தடைகள் உமக்கு மாறி மரித்தோரை என் நோய்கள் உமக்கு. 2 கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய். சர்வ ஞானியே, thank you Jesus. சர்வ ஞானியே, வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். கோலும் கையும் இரு பரிவாரமாகும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரண்டா, காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரென்றா, நடத்துவது. கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வ ஞானியே, காரியம் செய்வீர். ஆமென். இப்போ ஒரே சத்தமாய், என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா. ஓ, எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா. எல்லாமே செய்வார், எல்லாமே எந்தாகிலும். ரிப்பீட் பண்ணுங்க. என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்வார். என் தேவன் எனக்காய் என்றாகிலோ. ஒரு விஷயம் கூட, என் தேவன் எனக்காய் என்றாகிலோ. ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லி புகழ்வோம். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே, அனந்த ஞானம் உள்ளவரே, கிரகிக்க முடியா. ஒரே சத்தமாய் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. worship him.
சட்டரா ரீகமமவரோ ரீமமவலரோ. காலையையும் மாலையையும் களிகூர பண்ணுகிறவர் உங்கள் ஒவ்வொருவரையும் களிகூர பண்ணுவாராக, களிகூர பண்ணுவாராக, களிகூர பண்ணுவாராக, களிகூர பண்ணுவாராக. எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போய் துக்கத்தோடு தளர்ந்திருந்தாயோ கர்த்தர் களிகூர பண்ணுகிறார், கர்த்தர் களிகூர பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஓ, கர்த்தர் கிரியை செய்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுக்கு, நானே தேவனுக்கு அறிந்து கொள்ளுங்கள். சீகாபாரா ரீமாமா. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. Thank you Father. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், ஆமென். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா உங்க இருதயத்தில் பேசுங்க. நம்முடைய சாயங்காலம் நம்மளும் ஆண்டவர்கிட்ட வந்து, இது வனாந்திரமான இடம், டைம் ஆயிட்ட ஆண்டவரே, ரொம்ப டைம் ஆயிட்டேன் சொல்றோமா? எத்தனை வருஷம் நான் அழுதுட்டேன், டைம் ஆயிட்ட ஆண்டவரே, நேரம் ஆயிட்டே, வெகு நேரம் ஆயிட்டு. ஆண்டவர் சொல்றார், உட்காரு. இன்னும் நான் உட்காரணுமா? இன்னும் நான் உட்காரணும். இவங்களை நான் இப்படி அனுப்ப மாட்டேன், சோர்ந்து போயிடுவாங்க. உட்கார ஆண்டவரே, ரொம்ப டைம் ஆயிட்ட ஆண்டவரே, டைம் ஆயிட்ட ஆண்டவரே. ஜீசஸ், ஆண்டவர்கிட்ட டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லி சில உள்ளங்கள் ஆண்டவர் சொல்றார், நீ பார், நான் செய்யறத பாரு, இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்ற. தெரியும். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி, இது உயிரடையுமான்னு கேட்கிறார். அவர் சொன்ன, உங்களுக்கு தெரியும், அது உமக்கு தெரியும். 2 கைகள் அப்படி உயர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா. நான் உங்களை நம்பி இருக்கிறேன்பா. என் மாலையை களிகூர பண்ணுவீராக, என் மாலையை களிகூர பண்ணுவீர். ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். காலையை மாலையும் களிகூர பண்ணுகிறவர், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு தெரியாது ராஜா அடுத்து என்ன செய்யணும், ஆனா உங்களுக்கு தெரியும். உங்க பாதத்தில் அமர்ந்து உங்களையே பார்த்துட்டு இருக்கிறோம். களிகூர பண்ணும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில எது நிமித்தம் தொய்ந்து போய் தளர்ந்து போய், அப்பா எனக்கு இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறீங்க. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? களிகூர பண்ணும், களிகூர பண்ணும், களிகூர பண்ணும். இயேசுவின் நாமத்துல உமது அடியா ஆண்டவரே, மனதார ஆண்டவரே, சபையில் இருக்கிறவங்க ஆங்காங்கே இருந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துற. களிகூர பண்ணும், களிகூர பண்ணும், களிகூர பண்ணும். சாட்சியாக நிறுத்தும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.